பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததிலிருந்தே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் செல்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பாஸ்டாகிற்கு தமிழக போக்குவரத்து கழகம் பாக்கி வைத்துள்ளது எனவும், அதேபோல் டீசல் பெட்ரோல் போடுவதிலும் கோடிக்கணக்கான ரூபாய் பாக்கி வைத்துள்ளார்கள் எனவும் தெரிவித்தார். போக்குவரத்து துறைக்கு மானியம் வழங்கி பாதிப்பில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது முதலமைச்சரின் கடமை எனவும் அவர் கூறினார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற முதல்வர் ஸ்டாலின் மேற்கொண்டுள்ள பிரச்சாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாடு இங்கேதான் இருக்கிறது எனவும், அது எதற்கு ஓரணியில் பயணம் செய்ய வேண்டும் எனவும் வினவினார். முதலமைச்சரை பொறுத்தவரை எப்போது பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததோ அப்போதே அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக அவர் விமர்சித்தார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துவிட்டது எனவும், இதை மறைக்க முதல்வர் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் ஊர் ஊராக செல்வதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நீங்க முதலமைச்சரை பொறுத்த மட்டும் என்னைக்கு அதிமுக கூட்டணி வந்ததோ அன்னையிலிருந்து அவருக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு, தோல்வி பயம் வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவரும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. இன்னைக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா, நேற்று அம்பாசமுத்திரத்தில் 17 வயசு சிறுமியை போதைப் பொருள் பயன்படுத்தின ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை வெகுஜன விரோத ஒரு ஆட்சியாக தான் இன்னைக்கு திமுக இருக்கு. நிச்சயமா 2026 பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஆகும்.